இந்த சிடி கால்சியம் ஸ்கோரிங் எப்படி இருக்குன்றதை நாங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு சுமார் ஒரு 500-600 பேருக்கு நம்ம இனிஷியலாக நம்ம பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த 500-600 பேருக்கு நம்ம பண்ணும்பொழுது என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இங்கே வந்து 500 ரூபாய் செலுத்தினாங்கன்னா நேராக இங்கே வந்து 2 நிமிஷத்தில் ஸ்கேன் எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 வயதிலிருந்து ஒரு 50-55 வயதுக்கு உள்ள இருக்கிறவங்க நிச்சயமா அந்த கால்சியம் ஸ்கோரிங் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க தான் வந்து எந்த மாத்திரையும் எடுத்துக்காம இருப்பாங்க. இதுவரை இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்ச அரசு மருத்துவமனையில இந்த மாதிரி ஒரு சிடி கால்சியம் ஸ்கோரிங் ஒரு முழுடல் பரிசோதனையில பொதுமக்களுக்கு கொண்டு வந்த யாருமே இல்லை. ஸோ மைல்டு ரிஸ்க்கு, மாட்ரேட் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு, 400 மேலே பர்சன்ட் ஹை ரிஸ்க்கு. அப்போ உஷாராயிடணும். இந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்து 2 நிமிஷம் தான். அது சிடி ஸ்கேன் ஆன் பண்ணால் 2 to 3 மினிட்ஸில் இந்த டெஸ்ட் முடிஞ்சிடும். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா இல்லையான்னு இசிஜி பார்த்தா தெரியும். வந்த பிறகுல ரெப்ரசன்டேஷன் தான் இசிஜி. ஓகே, வர்றதுக்கு முன்னாடியே கணிக்கிறது தான் கால்சியம் ஸ்கோரிங் டெஸ்ட். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலச்சூழலில் எல்லோருக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா ஹார்ட் அட்டாக் தான். சின்ன வயசில் ஆரம்பித்து வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லாருமே வந்து ஹார்ட் அட்டாக்கால் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நம்மளுக்கு அதிர்ச்சியான செய்தின்னு பார்த்தோன்னா தினந்தோறும் மாரடைப்பால் வந்து நிறைய மரணங்கள் நடக்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வயது வித்தியாசம் இல்லாமல் எந்தவித முன்னறிவிப்புகளும் இல்லாமல் திடீர்னு ஒரு உயிரிழப்புக்கு காரணமாக அது அமையுது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பரிசோதனைகள் பண்ணிகிட்ருக்கோம். இசிஜியில் ஆரம்பித்து எக்கோ வரை நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இந்த சூழலில் ஓமாந்தூரார் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையில் ஒரு புதிய வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, கால்சியம் ஸ்கோரிங் அப்படின்ற கூடிய ஒரு விஷயம். இது ஹார்ட் அட்டாக்கை முன்கூட்டியே கண்டுபிடிச்சிடலாம் இந்த பரிசோதனை மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். இந்த கால்சியம் ஸ்கோரிங் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கீங்க. குறிப்பாக அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புக்காக இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கதா சொல்கிறீங்க. இது என்ன கால்சியம் ஸ்கோரிங்னா என்ன? இது எப்போலேருந்து இது நடைமுறையில் இருக்குது? எப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம்? இந்த கால்சியம் ஸ்கோரிங்கிற பரிசோதனை இன்றைக்கு நாம வந்து இந்த 64 ஸ்லைஸ் சிடி அப்படின்னு சொல்லக்கூடிய வால்யூம் சிடி ஸ்கேனர் கண்டுபிடிச்சாங்களோ சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போலேருந்து இந்த கால்சியம் ஸ்கோரிங்ன்றது இருக்குது. இங்கே பண்ணுற சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம், அது ஆஞ்சியோகிராம் அதான் ஹார்ட்டுக்காக பண்ணுறாங்க இல்லைங்களா, அது பண்ணுற எல்லாருக்குமே இந்த சிடி கால்சியம் ஸ்கோரிங்கை முதல்ல பண்ணிட்டு தான் நம்ம அதை ஆஞ்சியோ பண்ணுவோம். இப்போ இந்த சிடி கால்சியம் ஸ்கோரிங்கை ஒரு தனி பரிசோதனையாக நம்ம முழுடல் பரிசோதனையில் இணைச்சிருக்கிறோம். ஏன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்றது ஒரு 50 வயதினருக்கு மேற்பட்டு இல்லை 60 வயதிற்கு மேற்பட்டு இப்படி தான் அதிகப்படியாக வந்துட்டு இருந்தது. 30 வயதில் 35 வயசுல ரொம்ப குறைந்த நபர்களுக்கு தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த வயது நபர்களுக்கும் அதிகமாக வர்றதா நம்ம பார்க்குறோம். குறிப்பாக கோவிட்டுக்கு பிறகு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது நிறைய உணவு பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் நிறைய இப்போ காரணிகளாக சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி நம்ம முழுடல் பரிசோதனை மையத்தில் ஏற்கனவே இருதய பரிசோதனைக்காக நாம் வந்து இசிஜி, எக்கோ, உடம்புல இருக்க கொழுப்பு சத்து, இதெல்லாம் வந்து நம்ம பரிசோதனையில் வச்சுருந்தோம். ஸோ அதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோவிடுக்கு அப்புறம் நாம் இருதய பாதிப்புகளை இன்னும் நுண்ணியமாக கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரெட்மில் பரிசோதனையும் நாம் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இதன் மூலமாக கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேலே நம்ம இங்கே ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் நிறைய பேருக்கு யங்கர் ஏஜ் குரூப்லேயே ஆரம்ப நிலையிலேயே நம்ம பிரச்சனையை கண்டுபிடிக்கிறத பார்க்கணும். ஆனால் சில பேரால் வந்து அந்த ட்ரெட்மில் டெஸ்ட்டை பண்ண முடியாது. அது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, சில பேருக்கு ரத்த அழுத்தத்தில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம், சில பேருக்கு இசிஜியில் ஏதாவது மாறுதல் இருக்கலாம், சில பேர் எக்கோவில் ஹார்ட் பலகீனமாக இருக்கலாம், சில பேருக்கு ஏன் இந்த முட்டி ப்ராப்ளம் இல்லை முதுகு வலி இது மாதிரி இருந்தால் கூட அவங்களால ட்ரெட்மில்ல வேகமாக நடக்க முடியாது. அதனால் இந்த ட்ரெட்மில் பரிசோதனை பண்ண முடியாமல் போகுது. ஸோ இவர்களுக்கும் ஏதாவது ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அடுத்த கட்டமாக நம்ம என்ன டெஸ்ட் பண்ணுறது? நம்ம உடனடியாக டைரெக்டாக நம்ம வந்து ஆஞ்சியோகிராம் இந்த மாதிரி டெஸ்ட் போக முடியாது. ஏன்னா ஆஞ்சியோகிராம்லாம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், அது ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, அதில் நிறைய ரிஸ்க்ஸ் இருக்குது, பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் வேணும், அது ரொம்ப நேரம் செலவாகும். ஸோ இது மாதிரி நிறைய ரிஸ்க்ஸ் இருக்குது. அது அதிகப்படியாக பரிசோதனைக்கான சார்ஜஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு ஆரம்ப நிலை ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னால் நம்ம வந்து வியாதி இருக்கா இல்லையான்றதை ஒரு ஜஸ்ட் ஸ்க்ரீனிங்காக பார்க்குறதுல வந்து இந்த சிடி கால்சியம் ஸ்கோரிங் எப்படி இருக்குன்றதை நாங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு சுமார் ஒரு 500-600 பேருக்கு நம்ம இனிஷியலாக நம்ம பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த 500-600 பேருக்கு நம்ம பண்ணும்பொழுது என்ன தெரிஞ்சது அப்படின்னா, யாருக்கெல்லாம் நம்ம எக்கோ இசிஜெல்லாம் நார்மலாக இருந்தால் கூட, ஏன் சில பேருக்கு ட்ரெட்மிலே நார்மலாக இருந்தால் கூட அவர்களுக்கு இந்த கால்சியம் படிமானம், அதாவது ரத்த நாளங்களில் இதயத்துக்கு போகிற ரத்த நாளங்களில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சோம். ஸோ அதன் மூலமாக அரசை அணுகி இப்போ இந்த கால்சியம் பரிசோதனை மக்களுக்கு உபயோகமாக இருக்குது. இதுக்கு வந்து அரசு வந்து வெறும் 500 ரூபாய் தான் நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க
அதனால இது மாஸ்டர் செக்கப்போட ஒரு பேக்கேஜ் நாங்கள் இணைச்சிக்கிறோம்னு கேட்டபோது எங்களுக்கு இமீடியட்டாக அரசின் தரப்புல இருந்து ஜிஓ கொடுத்தாங்க. இப்போ அதன் மூலமாக நாம முழுடல் பரிசோதனை மையத்தின் தொகுப்புலேயே இதை அந்த கால்சியம் ஸ்கோரிங் இணைச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இதன் மூலமாக அது மட்டும் இல்லாமல் தனியாக, அதாவது நம்ம வந்து செக்அப் பண்ணிக்கல, நான் டைரெக்டாக கால்சியம் ஸ்கோரிங் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வர்றவங்களுக்கும் வெறும் 500 ரூபாய் கட்டணத்தில் தினமும் வந்து பண்ணிக்கலாம். எந்த வித ப்ரிப்பரேஷனும் தேவையில்லைங்க. ஒரு 2 நிமிஷம் தான் ஸ்கேன், அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் ரிப்போர்ட்டே ரெடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு குயிக்காக வந்து பண்ணிட்டு போகிற மாதிரி இந்த பரிசோதனை அமைஞ்சிருக்குது. ஸோ இதற்குன்னே பிரத்யேக மருத்துவர்கள் இங்கே இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட ஒரு அட்வான்ஸ்டு ஒரு 128 சிடி ஸ்கேனரும் இருக்குது. இந்த மிஷின் தான் இந்த மிஷின் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பட்சம் நிச்சயமாக வந்து இப்போ இந்த ஸ்கேன் பண்ணனால நமக்கு என்ன தெரிய வரும், என்ன தெரியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆஞ்சியோகிராம் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரத்த குழாயில் இருக்கக்கூடிய ஸ்டீனோசிஸ், அதாவது நேரோயிங், அடைப்பு அப்படின்றத துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். அது எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அதே போல் எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமா வராதான்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சொல்லுங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி எந்த பரிசோதனையும் கிடையாது. ஏன் நம்ம வந்து ஆஞ்சியோகிராம் எடுத்தால் கூட நார்மலாக இருந்தால் கூட அவர்களுக்கும் கூட ஹார்ட் ரத்த குழாயில் நுண்ணியமான ரத்த குழாயில் அடைப்பு இருக்கலாம், அவர்களுக்கும் மாரடைப்பு வரலாம் அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. ஆஞ்சியோகிராம்ல இருந்தால் கூட ஆமாம், ஆஞ்சியோகிராமில் ரொம்ப எல்லா ரத்த குழாயும் ஹார்ட்டில் போகக்கூடிய நுண்ணியமான ரத்த குழாய்கள் வரையும் ஆஞ்சியோகிராமில் கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு பரிசோதனையும் ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு ஒரு மருத்துவர்களாக நாம் அதை அந்த எல்லா டெஸ்ட்டையும் இணைச்சு பார்க்கும்பொழுது தான் இந்த நோய் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, இவருக்கு என்ன சிகிச்சை தரணுன்றதை அந்தந்த கார்டியாலஜிஸ்ட், இருதய மருத்துவர்கள் முடிவு பண்ணுவாங்க. ட்ரெட்மில்லுக்கு பதிலாக தான் இதை கொண்டு வந்தேன். ட்ரெட்மில் எடுக்க முடியாதவங்க தான் இது யூஸ் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்தேன்னு சொன்னீங்களா? ட்ரெட்மில்ல வந்து என்ன மாதிரியான மெஷர்ஸ் இருக்கும், இது என்ன மாதிரியான மெஷர்ஸ் இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெட்மில்ன்றது ஒருத்தரை வந்து ஓடணும், கிட்டத்தட்ட நடக்கணும், ஒரு மேடு ஏறுற மாதிரி நடக்கணும். அதில் வந்து நம்ம ஒரு ரத்த அழுத்தம் உயரும், இருதய துடிப்பு அதிகமாகும். சுமார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 165 170 வரை இதய துடிப்பை ஏற்றணும். ஸோ இது எல்லாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி உயர் ரத்த அழுத்தம் இருந்ததுனாலோ, இல்லை நமக்கு இதயம் பலகீனமாக இருந்தாலோ, இல்லை நம்ம வந்து வேற ஏதாவது நம்மளால முட்டி வலி, நான் சொன்ன முட்டி வலி, அவங்களால வந்து அந்த முழு பரிசோதனையை ஈடுபட முடியாது. இது நம்ம தினசரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கு. ஆனால் அவர்களுக்கு இருதயத்தை எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சிடி கால்சியம் ஸ்கோரிங் எந்த ப்ரிப்பரேஷன் தேவையில்லை, யார் வேணா பண்ணிக்கலாம். ஆனால் எங்களோட இப்போ ஒரு 60 வயசுக்கு மேற்பட்ட மக்களுக்கு பார்த்தோம்னாக்கா எல்லாருக்குமே வந்து ரத்த குழாயில லேசான படிமானம் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் இதுக்கு வந்து பெரும்பாலான டார்கெட் பீப்புள் கிடையாது. அவங்க இதை வந்து அளவிடா எடுத்துக்க முடியாது, எடுத்துகிற அவசியம் கிடையாது. ஏன்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு கால்சியம் ஸ்கோரிங் இருக்கும். ஆனால் யார் முக்கியமானனாக்கா இப்போ யங் பீப்புள், ஏன்னா இப்போ அவங்களுக்கு தான் பாதிப்பு வருது, அவங்களுக்கு தான் நம்ம தடுக்கணும், அவங்களுக்கு தான் ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30 வயதிலிருந்து ஒரு 50-55 வயதுக்கு உள்ள இருக்கிறவங்க நிச்சயமா இந்த கால்சியம் ஸ்கோரிங் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க தான் வந்து எந்த மாத்திரையும் எடுத்துக்காம இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு உயர் ரத்த அழுத்தம் இருக்கு, இல்லை ஒரு சர்க்கரை வியாதி இருக்கு, இல்லை வெறும் நமக்கு வந்து வேற ஏதாவது ஒரு உடல் பருமன் இது மாதிரி இருக்கிறாங்கனாக்கா அவர்கள் அந்த மாத்திரையை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், நம்ம இதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இருந்தால் மகிழ்ச்சி தான். ஆனா இந்த சிடி கால்சியம் ஸ்கோரிங்கை பார்க்கும் பொழுது ஒருவேளை அவர்கள் இந்த மருந்து எடுத்தும் கூட இதயத்துல வந்து அந்த கால்சியம் படிமானம் இருந்தால் அவர்கள் அந்த பிபி மாத்திரையோட இல்லை சக்கரை வியாதி மாத்திரையோட நம்ம இதுக்கான மாத்திரையும் ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரு கொலஸ்ட்ரால் லோயரிங் ட்ரக்ஸ், அந்த பிளட் தின்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய மாத்திரைகள், இருதயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கூட மாத்திரைகள் கொடுக்கும்பொழுது நிச்சயமா ஒரு ஹார்ட் அட்டாக் வருவதை தடுக்க முடியும் அப்படின்றதான் இதோட டெஸ்டோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, இது ஆஞ்சியோகிராமுக்கு முன்னாடி நீங்கள் ஆஞ்சியோகிராம் எடுக்கும்போது இதை ஃபஸ்ட்டு பார்ப்போம், கால்சியம் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இது என்ன மாதிரியான யூசேஜுக்கு ஆஞ்சியோகிராமில் அதை பயன்படுத்துங்க? இதே பர்பஸ் தானா இல்லை தனியாக? இல்லை, அது ஒரு ஆட் ஆன் வேல்யூ. நான் சொன்ன மாதிரி ஆஞ்சியோகிராம்லேயே தெரியாத அடப்புகள் கூட இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி கால்சியம் டெபாசிஷன் சம்டைம்ஸ் ரத்த குழாயின் வெளியில் புறத்தில் கூட ஏற்படும். ஸோ அது வந்து உள்ளே வந்து ரத்த குழாயை அழுத்தாத பட்சத்தில் நமக்கு ரத்த குழாய் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்போ இந்த கால்சியம் லெவல் எந்த அளவு இருக்குன்றது மிகவும் முக்கியம். ஸோ இந்த கால்சியம் லெவல் எந்த இருக்குன்றதை பொறுத்து இன்டர்நேஷ்னலி ஸ்டடி பண்ணி இதை வந்து நோ டிசீஸ், மைல்டு, மாடரேட், சிவியர்ன்ட்டு 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மெஷினில் ஒரு சிங்கிள் கிளிக் ஆஃப் த பட்டனில் நமக்கு கேட்டகரி அழகாக பிரித்து கொடுத்துரும். ஸோ இதில் வந்து நோ டிசீஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா, உங்களுக்கு கால்சியம் படிமானமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எந்த வித மருந்து மாத்திரையும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு வந்து இல்லை ரொம்ப மைல்டு டிசீஸ், சே 0 to 100 மைல்டு டிசீஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வாழ்வியல் முறைகள் ஏதாவது தவறுதல் இருந்ததுன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு மாடரேட் டிசீஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது நாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட சேர்த்து உங்களுக்கு லேசான மருந்து மாத்திரைகள் கொடுத்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ சிவியர் டிசீஸ், ரொம்ப அதிகப்படியான கால்சியம் டெபாசிஷன் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இமீடியட்டாக இருதய டாக்டரை பார்த்து மேற்கொண்டு ஆஞ்சியோகிராம் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டு இந்த மருத்துவமனையிலேயே நாம்
அடுத்த கட்டமாக ஆஞ்சியோகிராம் எடுத்து அதுலேயும் அந்த அடைப்புகள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு ஸ்டென்ட் போட்டு காப்பாற்றப்பட்ட நோயர்களும் இருக்காங்க. இப்போ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணி அந்த அடிப்படையில் தான் இது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நாம் வந்து அரசுக்கு கொண்டு போனோம். அரசும் வந்து அதை வந்து அணுகி உடனே இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இதுவரை இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்ச அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி ஒரு சிடி கால்சியம் ஸ்கோரிங் ஒரு முழுடல் பரிசோதனையில் பொதுமக்களுக்கு கொண்டு வந்த யாருமே இல்லை. ஸோ முதல் முறையாக நாம் அதை முதல் முறையாக நாம தான் செஞ்சிருக்கிறோம். இந்த தொகுப்புலேயே வந்து சிடி கால்சியம் ஸ்கோரிங் கொண்டு வந்திருக்கிறோம். இதன் மூலமா நாம ஸ்டடி பண்ணும்போது தான் பொதுமக்களிடையே எந்த அளவு பாதிக்கு இருக்குன்றதை நம்ம இன்னும் நல்ல டீடைல்டா ஸ்டடி பண்ணி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தடுப்பு முறைகளையும் மக்களுக்கு அறிவுறுத்த முடியும். ஆனா பிரைவேட்ல இதே டெஸ்ட் வந்து இருக்குங்களா? முழுடல் பரிசோதனை மேல எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடையாதுங்க. தனிப்பட்ட வகையில எல்லாரும் வச்சிருக்காங்க. ஓகே. இந்த டெஸ்ட் வந்து இப்போ நீங்க நம்ம எக்கோ பாக்குறாங்க, இப்போ இசிஜி பாக்குறாங்க, இப்போ அதெல்லாம் நார்மல்னாலும் கூட இதுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ எல்லாருக்குமே இது கம்பல்சரியான ஒரு டெஸ்டா பார்க்க வேண்டியிருக்கா? கம்பல்ஷன், அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பரிசோதனையும் ஒன்றுத்துக்கும் ஆட் ஆன் எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்பொழுது தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து ஒருத்தருக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கிறதா ரத்தத்துலன்றது முக்கியம், அவர் உடல் பருமன், அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இசிஜியில் என்ன தெரியுது, எக்கோ எப்படி இருக்குது, இதன் கூட ட்ரெட்மில் என்ன பார்த்துருக்கோம், இல்லை ட்ரெட்மில் பண்ண முடியலையா, கால்சியம் ஸ்கோரிங், இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு பிக்சரை பார்க்கும்பொழுது தான் அவர்களுக்கு என்ன நாம அறிவுறுத்துறோம். நம்ம சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாக மருந்து மாத்திரைகளை இல்லை உடனடி ஆன்ஜியோ தேவையா இப்படின்றத நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். அதனால இந்த ஒரு டெஸ்ட் நிச்சயமா பண்ணணும், இந்த டெஸ்ட் தேவையில்லை, இல்லை இது மட்டுமே போறோம் அப்படின்ற மாதிரி இருதயத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரே ஒரு பரிசோதனை அப்படின்றது எதுவுமே கிடையாது. இப்போ நேராக வர்றாங்க, இப்போ இந்த வீடியோவே பார்த்துட்டு நேராக வராங்க. இப்போ இந்த ஒரு மிஷின் வந்து 2 நிமிஷத்தில் இதய அடைப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிற வகையில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதில் பார்க்கும்போது கால்சியம் டெபாசிட் ஆகிருக்கிறது தெரியுது. ஒருவேளை ரிஸ்க்கான ஒரு ஃபேக்டர் இருக்கனால அவங்க அடுத்த கட்ட பரிசோதனை மட்டும் பண்ணால் போதும். அதாவது ஆன்ஜியோ பண்ண தேவை இருக்குமா, இல்லை அது மாதிரி எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம மருத்துவமனையில் இப்போ நம்ம ரிப்போர்ட்டை கொடுக்குறோம், ரிப்போர்ட்டை கொடுத்தோன்னா அவங்க இங்கேயே டாக்டரை பார்க்குறாங்க. நான் இப்போ சாமானிய மக்கள் இப்போ வராங்க, எனக்கு கால்சியம் ஸ்கோரிங் பண்ணணுன்ட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க வராங்கனாக்கா என்ட்ரன்ஸில் கேட்கும்பொழுதே நம்ம என்கொயரியிலேருந்து அவங்கள வந்து ஓபி ஸ்லிப் போட்டுட்டு ஓபி டாக்டர்கிட்ட போகிறாங்க. அவங்க வந்து இந்த சிடி ஸ்கேனுக்கான ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி தராங்க. அந்த ஃபார்ம்லேருந்து அவங்க இங்கே வந்து 500 ரூபாய் செலுத்தினாங்கன்னா நேராக இங்கே வந்து 2 நிமிஷத்தில் ஸ்கேன் எடுத்துடலாம். எடுத்த பிறகே நம்ம வந்து டீட்டெயிலாக அந்த கால்சியம் வந்து எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சிடும். அதன் மூலமாக அவர்கள் இந்த மருத்துவமனையிலேயே அந்த ஓபி டாக்டர் போய் பார்க்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எந்த அளவு இருக்குன்ற வியாதியில் நம்மகிட்டயே வந்து ஆயுஷ் டாக்டர், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. அது இல்லாமல் கார்டியாலஜிஸ்ட் இருக்கிறாங்க. இது இல்லாமல் யாருமே வந்து இப்போ டயாபட்டாலஜிஸ்ட், ஜென்ரல் மெடிசன் எல்லாம் நம்ம வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. இவர்கள் எந்த வகை சிகிச்சை வேணும், எதை சரி செய்தால் இவர்கள் வந்து குணமாக இருப்பார்கள் அப்படின்றது நிச்சயமாக வழியறுத்துறதுக்கு அரசு மருத்துவமனையிலே எல்லாமே இலவசமாக கிடைக்குது. ரொம்ப சிவியராக இருந்தால் அதை நான் சொன்ன மாதிரி ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்டிங் போடுறது இலவசமாக செய்கிறதே நம்ம இங்கே செய்யணும். தனிப்பட்ட வகையில் ப்ரைவேட்டில் எவ்வளோ இருக்கும் இந்த டெஸ்ட்டுக்கு, இங்கே வந்தால் எவ்வளோ இருக்கும்? இந்த டிஃபரன்ஸ் கேட்குறேன். ப்ரைவேட்டில் வந்து இதே பரிசோதனை சுமார் 3000லேருந்து 5000 ரூபா வரையும் ஆகுங்க. 5000 ரூபா வரையும் ஆகும். அதுக்கு எல்லா சிடி ஸ்கேன்லையும் இதை பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி 64 ஸ்லைஸ் சிடி அண்ட் அபோவில் தான் இதை பண்ண முடியும். குறைஞ்சபட்ச செலவு 3000லேருந்து 5000 ரூபா. இது எந்த அளவு சார் அக்யூரஸியாக இருக்கும்? நம்ம எந்த அளவுக்கு அக்யூரஸியாக நம்ம எடுத்துக்கலாமா? அந்த இதில் வந்து ரிஸ்க் அப்படின்னு வந்துட்டு அந்த அக்யூரஸியாக நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது நார்மல் அப்படின்னாக்கா அது வந்து டோட்டலாக நம்ம நார்மல்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் டெஃபினட்டாக கால்சியம் டெபாசிஷன் இருந்தால் அது ரிஸ்க் தான், அது உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நார்மல்னு சொல்லும் போது ஹார்ட்ல 2 வகையான அடைப்புகள் இருக்கு. ஒன்று வந்து கால்சியம் டெபாசிஷன், ஒன்று சாஃப்ட் பிளாக்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் பிளாக்கை கண்டுபிடிக்கவே முடியாது. அது வந்து ஆன்ஜியோ பண்ணி அதை அடைப்பை ஏற்படுத்தினால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஒன்லி திங் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது வந்து ஹார்ட் பிளாக்னு சொல்லக்கூடிய இந்த கால்சியம் டெபாசிஷன் பிளாக்கை தான். ஸோ அதைத்தான் நம்ம இந்த சிடி ஸ்கேன் மூலமாக சாஃப்ட் பிளாக்கை வேற என்னென்ன வகையில் கண்டுபிடிக்கும்? ஆன்ஜியோ மட்டும்தான் வழியா? ஆன்ஜியோலையும் அந்த சாஃப்ட் பிளாக் வந்து ரத்த குழாயை சுருக்கம் ஏற்படுத்தியிருந்தால், அதாவது அடைப்பை ஏற்படுத்தியிருந்தால் மட்டும்தான் அந்த அடைப்பின் அளவை தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த பிளாக்கின் தன்மையை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. டைரக்டா விஷுவலைஸ் பண்ண முடியாது ஆன்ஜியோகிராம்ல கூட. ஹார்ட் பிளாக் மட்டும்தான் கண்டுபிடிக்கும். பிளாக் தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம இங்கே ஒருத்தர் வராருன்னா வெளி மாவட்டங்கள்லேருந்து வர்றாங்க அப்படின்னாக்கா உங்க எவ்வளோ நாள் காத்திருக்கணும்? முன்பதிவு எதாவது பண்ணணுமா இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு? அதாவது இப்போதைக்கு இல்லைங்க, நாங்கள் வந்து டெய்லி 15-20 பேருக்கு பண்ணலாம் அப்படின்றதான் முடிவு. அது இன்னும் இருக்க வரைக்கும் நம்ம அந்த எண்ணிக்கையை தாண்டலை. அந்த எண்ணிக்கையை தாண்டும் பட்சத்தில் நம்ம இதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் நான் மக்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னாக்கா, இதே மாதிரி சிடி ஸ்கேன் உள்ள எந்த அரசு மருத்துவமனை இருந்தாலும் சரி, இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனை, கேஎம்சி, கலைஞர் மருத்துவமனை, எந்த மருத்துவமனை இருந்தாலும் சரி, இதே போல இருக்க சிடி ஸ்கேன்ல இருக்கக்கூடியது. ஏன்னா இது அரசினோட வழிகாட்டுதல். இதே எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் இந்த கால்சியம் ஸ்கோர் எல்லா இடத்துலையுமே பண்ணலாம், எல்லா இடத்துலையுமே இது இருக்கு. எங்களிடல இது வந்து முழுடைய பரிசோதனை மையத்தோட இணைஞ்சு தொகுப்பாக இருக்கும் பொழுது எல்லா பரிசோதனையும் சேர்ந்து பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து அதிகம். அந்த டெஸ்ட் எப்படி பண்ணுறாங்க, எப்படி வந்து அது ரிசல்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ லைவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட வந்து ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி டாக்டர் ஜெலியன் சார் இருக்காங்க. சார் பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ தான் வந்து உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு ஸ்கேன் முடித்தோடனே மானிட்டருக்கு இந்த மாதிரி இமேஜஸ் வந்துடும். ஆல்ரெடி இதில் வந்து சாஃப்ட்வேர் லோட் ஆகிருக்கிறதுல வந்து நம்ம கிளிக் பண்ணோடனே எங்கெல்லாம் வந்து ஹை
டென்சிட்டி கால்சியம் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது போன்லேயும் கால்சியம் இருக்கிறதுனால போனும் வந்து பிரைட்டாக தனியாக தெரியுது. ஆனால் வந்து நம்மளுக்கு தேவை வந்து கொரோனரி ஆர்ட்ரிஸில் அந்த வால்வு மட்டுமா, அந்த கொரோனரி ஆர்ட்ரிஸோட வாலில் எந்த கால்சிஃபிகேஷன் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தனியாக தெரியுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்து எல்ஏடின்னு ஒரு ஆர்ட்ரி அது. ஸோ நம்ம அந்த எல்ஏடியை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சீடிங் பண்ணும்போது ஸோ ஒவ்வொரு தடவை எங்கெல்லாம் இருக்கோ எல்லாம் பண்ணும்போது இந்த இடத்துல கால்சியம் ஸ்கோரு, அதோட ஏரியா, எத்தனை லெவல்ஸில் இருந்தது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு ஆர்ட்ரிக்கு நம்ம பண்ணுறோம். மெயினாக வந்து 3 ஆர்ட்ரி அதோட பிரான்ச்சஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு பிரான்ச்சை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்னாக்கா அடுத்தது வந்து ரைட் கொரோனரி ஆர்ட்ரி இந்த இடத்துல நான் பண்ணுறேன். ஸோ அதுலேயே வந்து நான் தனித்தனியாகவும் நம்ம வந்து ஸ்கோரிங் வச்சுக்கலாம். ஒரு ஆர்ட்ரிலையும் என்னென்ன இருக்குது, இந்த ஆர்ட்ரியில் ஜாஸ்தி பாதிப்பு இருக்கா, அந்த ஆர்ட்ரியில் ஜாஸ்தி பாதிப்பு இருக்கான்றதும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் மொத்தமாக பார்த்தாலும் ஓரளவுக்கு கால்சியமோட லோடு வந்து தெரியும். இதே மாதிரி எல்லா வெசலையும் பண்ணிவிட்டு கடைசியாக டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா அதுதான் ஸ்கோர். அந்த ஸ்கோர்லேயே வந்து இப்போ 300க்கு கீழே இருந்தால் மைல்டு, 100க்கு கீழே இருந்தால் மைல்டு, 100 to 300 இருந்தால் மாட்ரேட்டு, 300க்கு மேலே இருந்தால் சிவியரு, 1000க்கு மேலே இருந்ததுனாக்கா எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வகைப்படுத்துவோம். அதுக்கேற்ற மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் ஜாஸ்தி கம்மி அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணுவோம். 347 டோட்டலை வச்சு தான் நம்ம வந்து ஓவராலாக ஒரு கொரோனரி பர்டன் சொல்லுவோம். ஓகே. இவ்வளோ கால்சிஃபிகேஷன் இருக்குது, இப்போ இவங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து எவ்வளோ ஜாஸ்தி இருக்குன்றதை வந்து பார்த்துக்கோம். ஓகே, கிடையாது. இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியான ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. இது கிளினிக்கல் எவாலுவேஷன் பை கார்டியாலஜிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இசிஜி, எக்கோ எல்லாமே கோரிலேட் பண்ணி தான் அவங்க வந்து மொத்தமாக இருந்தால் தான் ஒரு முழுமையான ஒரு முடிவுக்கு வர முடியும். பட் ஆனால் இதில் ரிஸ்க் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வந்து அலர்ட் ஆகிடணும். இப்போ இதில் வந்து 0 கால்சியம் ஸ்கோர் இருந்தாக்கா அவங்களுக்கு ரிஸ்கே கிடையாதான்னா அப்படி கிடையாது. அவங்களுக்கும் ரிஸ்க் இருக்குது, மற்ற டெஸ்ட் மூலமாக கணக்கு. பட் இதில் வந்து என்னென்னா இதில் இருக்குனாக்கா ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ஃபர்தராக பார்த்துட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்ன பண்ணணும், இப்போதைக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக இருக்கா, இல்லை இனி வரும் காலங்களில் வராமல் தடுக்கணுமான்றதை டிசைட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இது ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணிட முடியுமா? அதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்னென்னா பேஷண்ட் மூச்சு பிடிக்க சொல்கிறது மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ மூச்சு பிடிக்கிறதுக்கு சொல்லித்தர போகிறோம், படுக்க வைக்க போகிறோம், ஸ்கேன் டைம் முடிஞ்சோடனே இறக்க போகிறோம். இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு 2 to 3 minutes ஆக போகுது. ஆனால் ஆக்சுவல் ஸ்கேனிங் டைம் வந்து 5 to 10 secondsல முடிஞ்சிடும். அவ்வளோதான். மொத்தமாக சேர்ந்து ஒரு 2 minutes மொத்தமாக. இப்போ நம்ம கூட ஓமாந்தூரார் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையோட இயக்குனர் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த கால்சியம் ஸ்கோரிங் அப்படிங்கிறது புதுசாக அறிமுகப்படுத்துறீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்தோம். எதற்காக இதை நம்ம பண்ணணும், ஏன் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? இன்றைய காலகட்டத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து எந்த வயதுனாலும் வருது. ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கிற மனிதர் கூட ஹார்ட் அட்டாக் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம இசிஜி எடுத்து பார்க்குறோம், இல்லை எக்கோ எடுத்து பார்க்குறோம். ஆனால் வருமா வராதான்னு எப்படி முன்னாடியே கண்டுபிடிக்கிறது? அப்போது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் அப்படின்றோம். ஸோ வரும் முன்னாடியே நம்ம தடுக்கணும். இது வருமா வராதான்னு பார்க்குறதுக்கு இந்த கொரோனரி ஆர்ட்ரி, அதாவது ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரத்த நாளத்தில் கால்சியம் டெபாசிட் ஆகிருக்கா, அது வந்து அந்த ரத்த குழாய் அடைக்குமா, அதனால் வந்து ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு எப்படி பார்க்குறதுன்னா இந்த சிடி ஸ்கேன் கால்சியம் ஸ்கோரிங். இதில் வந்து அந்த சிடி ஸ்கேன் எடுக்கும்போது அந்த கொரோனரி ஆர்ட்ரியில் எவ்வளோ கால்சியம் டெபாசிட் ஆகிருக்குன்றது வச்சு ஒரு ஸ்கோர் பண்ணுறோம். ஓகே. 0லேருந்து 100 வரைக்கும் ஒரு ஸ்கோர், 100லேருந்து 400 வரைக்கும் ஒரு ஸ்கோர், 400க்கு மேலே ஒரு ஸ்கோர். இப்படி 3ஆக பிரிச்சுக்கிறோம். இந்த 0 வந்து எக்ஸலண்ட்டு, கால்சியமே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் டெபாசிட் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் கால்சியம் அடப்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங். கால்சியம் டெபாசிட்டுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கொலஸ்ட்ரால் வந்து சாஃப்ட்டு, அது வந்து சிடி ஸ்கேனில் அவ்வளோவா தெரியாது. ஓகே. கால்சியம் வந்து ஹார்டு, அது வந்து சிடி ஸ்கேனில் தெரிஞ்சிடும். எல்லா கொலஸ்ட்ராலுமே டெபாசிட் ஆக அது மேலே வந்து கால்சியம் படியும். ஓகே. ஸோ அதனால் அந்த மாதிரி கால்சியம் ஸ்கோரிங் இங்கே பண்ணுறோம். இப்போ 0 கால்சியம் ஸ்கோரிங்னா எக்ஸலண்ட், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லலாம். இப்போ 0லேருந்து 100 வரைக்கும் ஸ்கோர் வந்துச்சுன்னா மைல்டாக அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்ஸுகள் இருக்குது அப்படின்னு. இப்போ 100லேருந்து 400 வரைக்கும் ஸ்கோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 200, 250, 300 அப்படி போகும்போது அவருக்கு வந்து மாட்ரேட் ரிஸ்க்கு. ஸோ வரலாம்பா, நீ உஷாராரு, மருத்துவரை பாரு,
அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, உடற்பயிற்சி பண்ணு, உணவை கட்டுப்பாடு வச்சுக்கோ, நல்லா உறங்கு, உளைச்சல் இல்லாமல் வாழுன்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள். 400 கிராஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த நேரத்துலையும் ஹார்ட் அட்டாக் வரலாம். 400 ஸ்கோரை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா எந்த நேரத்தில் ஹை ரிஸ்க். ஸோ மைல்டு ரிஸ்க்கு, மாட்ரேட் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு. 400 மேலே போச்சுன்னா ஹை ரிஸ்க்கு. அப்போ உஷாராயிடணும். வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி தடுப்பு இதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதுதான் வந்து நம்ம ஓமந்தூரார் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலே செப்டம்பர் மாதம் நாங்கள் துவங்கிட்டோம். இந்த டெஸ்ட்டு பண்ணக்கூடிய நேரம் வந்து 2 நிமிஷம் தான். அது சிடி ஸ்கேன் ஆன் பண்ணால் 2 to 3 மினிட்ஸில் இந்த டெஸ்ட்டு முடிஞ்சிடும். அவன் பேஷண்ட்டை படுக்க வைக்கிறதுக்கோ அவருக்கு இசிஜி மானிட்டர் போடுறதுக்கோ மட்டும்தான் டைம் ஆகும், ஒரு 5 மினிட்ஸை தவிர. இந்த டெஸ்ட்டு வந்து 2லேருந்து 3 நிமிஷம் முடிஞ்சிடும். ஸோ இந்த 2லேருந்து 3 நிமிஷம் பண்ணக்கூடிய டெஸ்ட்னால உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா வராதுன்னு நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இசிஜி இருக்கும், எக்கோ இருக்கும், இதுதான் வந்து ஹார்ட் அட்டாக் சம்மந்தமாக பார்ப்பாங்க. அதை தாண்டி போனால் ஆன்ஜியோ பண்ணுவாங்கன்றது ஒன்று இருக்குது. இப்போ இது எந்த லெவலில் இருக்கும் சார் இந்த டெஸ்ட் வந்து எந்த லெவல்? இப்போ இசிஜி, எக்கோ இதெல்லாம் இருக்குது, இதுக்கோட இதை விட அட்வான்ஸ்டாக இல்லை இதுக்கு முன்னாடியா? என்னை கேட்டால் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா இல்லையான்னு இசிஜி பார்த்தா தெரியும். வந்த பிறகுல ரெப்ரசன்டேஷன் தான் இசிஜி. ஓகே, வர்றதுக்கு முன்னாடியே கணிக்கிறது தான் கால்சியம் ஸ்கோரிங் டெஸ்ட். எக்கோவுக்கும் இதுக்குமான வேறு எக்கோ வந்து ஹார்ட் எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, அதுவும் ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு எக்கோ எடுத்து பார்த்தோம்னா அந்த தசை ரத்தம் இல்லாமல் வீக் ஆனது அது தெரியும். ஓகே, ஸோ அதுவும் வந்து ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு தான் உங்களுக்கு உதவி பண்ணுமே ஒழிய வர்றதுக்கு முன்கூட்டியே அது கணிக்காது. இப்போ இந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இது எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம். நம்ம ஓமந்தூரார் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 4-5 மணி வரைக்கும் பண்ணுறோம். எந்த நேரத்துலையும் யார் வேணாலும் பண்ணிக்கலாம். வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் ஸ்மோக்கிங் எதுவும் பண்ணாமல் இருக்கணும். ஸ்மோக்கிங் பண்ணால் ஹார்ட்டு துடிப்பு அதிகமாகும். காஃபி எதுவும் குடிக்காமல் இருந்தால் நல்லது, அப்போது ஹார்ட்டு துடிப்பு அதிகமாக இருக்கும். உணவும் கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்தால் அந்த 3 மணி நேரம் சாப்பிடாமல் வந்தாங்கன்னா அவங்களுடைய டெஸ்ட்டு தரம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஓகே சார், நன்றி. நன்றி.